ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் நான் கொஞ்சம் அப்கமிங் வீடியோஸ் நான் போடாமல் வந்துட்டேன். ஐம் சாரி. ஃப்யூச்சர்ஸில் நான் உங்களுக்கு கம்மிங் அப் வீடியோஸஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸை நம்ம ஹரப்பியன் சிவிலைசேஷன்ஸும் சில பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இதுதான் நான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸில் நான் என்னென்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்றதை நான் இது வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு டைம்லைன் பீரியட் இருக்குது, அப்புறம் டைம் ஸ்பெண்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரிஜின் அண்ட் எவாலுவேஷன்ஸ் இருக்குது. தென் 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் என்னென்ன ஸ்டேஜஸ்ன்ற நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஹரப்பியன் கல்ச்சர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கவரி ஆஃப் ஹரப்பா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் பிளானட் டவுன்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பிளானட் ஏரியாஸ் ஆஃப் ஹரப்பா, அதோட 2 பிளான்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காமன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இண்டியன் சிவிலைசேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ். தென் ரிலீஜியஸ் அண்ட் பிலீஃப், தென் ஸ்கிரிப்ட், தென் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், தென் கீ ஃபைண்டிங்ஸ் அட் த மேஜர் சிட்டிஸில் என்னென்ன கீஸ் இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதர் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்லைன் ஆஃப் ஹரப்பியன்ஸ் கல்ச்சர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் வந்து மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ லிமிட்டட் தான், பட் யூ கேன் சான்சஸ் வந்து நிறையா இருக்குது இதில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. இது நார்மலாக நம்ம 6th நம்ம படித்த டாபிக்ஸ் தான். ஸோ சிலபஸ் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையிலும் சமச்சீர் கல்வி புக்ஸு படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஓகே. இந்த டாபிக் வந்து நான் காமனாக தான் கொடுத்துருக்கேன் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, விஓஓ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் காமனாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம், சம்திங் இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் ஸ்கிப் பண்ணி. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு வேர்ட், இது வந்து எதுலேருந்து நம்ம கொண்டு வராங்க அப்படின்னா கேம் ஃப்ரம் சிவிக்ஸுன்ற ஒரு வேர்ட்லேருந்து சொல்ல போகிறாங்க. சிவிக்ஸ்னால் லாட்டின் வேர்டு. இதை வந்து அதோட மீனிங் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து அப்பியர்ட் இன் தி நார்த் அண்ட் வெஸ்ட் பார்ட் ஆஃப் தி இந்தியா அண்ட் பாகிஸ்தான், நார்த் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் அப்பியர் ஆகிருக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி கால் பண்ணாங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் கால் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷன்ஸ்னு கால் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு சைட்டு டிஸ்கவர் பண்ணது வந்து ஹரப்பியர், அவங்களோட தான் சைட்டில் இதை பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் கால்ட் அஸ் ஹரப்பியன் சிவிலைசேஷன். ஓகே, next moving to சாரி கைஸ், வீடியோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. தென் டைம்லைன் பீரியட் பார்த்திங்கன்னா ஏர்லி அரேபியன், அவங்களோட பீரியட் பார்த்திங்கன்னா 3000லேருந்து 2600 பிசி வரலும் இருந்திருப்பாங்க. ஏர்லி அரேபியன்றது ஃபஸ்ட்டு ஏர்லியாக வந்தவங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மெச்சூர்ட் அரேபியன் சொல்லுவாங்க. இவங்க வந்து 2600லேருந்து 1900 பிசி வரலும் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேட் அரேபியன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1900லேருந்து 1700 பிசி வரலும் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஜஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெயின். இந்த டைம் ஸ்பெயினில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோகிராஃபிக்கல் ஏரியா எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். தென் பவுண்ட்ரிஸ், பீரியட், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஜியோகிராஃபிக்கல் ஏரியா பார்த்திங்கன்னா சவுத் ஏஷியாவில் ஃபவுண்ட் ஆகிருக்கு. இதோட பவுண்ட்ரி பார்த்திங்கன்னா வெஸ்ட், ஈஸ்ட், நார்த், அதாவது நம்ம எப்போவுமே நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அதில் எந்தெந்த ஊர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சுட்காயான் டோர் அதுன்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் அண்டு ஈரான் பார்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அலாம்கீர்பூர், உத்தரப்பிரதேஷ் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்த்தில் ஷவுட்டிகாரி ஆப்கானிஸ்தானில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குமிலா இன் ஜம்முவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சவுத்தில் பார்த்திங்கன்னா டயாமாபாத் இன் மகாராஷ்டிரா இன் இந்தியாவில் இருக்குது. ஸோ இதோட பீரியட் பார்த்திங்கன்னா ப்ரௌன்ஸ் ஏஜ் பார்த்திங்கன்னா ப்ரௌன்ஸ் ஏஜ் வழியாக தான் இந்த பீரியட் இருந்திருக்கும். இந்த பீரியட் பார்த்திங்கன்னா கற்கால மனிதர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரியில். ஸோ யூஸ்டு ஸ்டோன் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அயனை வச்சு நம்ம பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு வர வீடியோஸில் உங்களுக்கு என்ன ஊர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதில் இம்பார்ட்டண்ட் கிட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இதனோட டீட்டெயில்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ வீடியோ கொஞ்சம் நான் லென்த்தாக இருக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கீ மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. கிராஃபிக்கல் ஏரியா பார்த்திங்கன்னா சவுத் ஏஷியாவில் இருக்கும். வெஸ்ட்டில் வந்து எனக்கு ப்ரொனன்சியேஷன்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைம் பீரியடில் ப்ரௌன்ஸ் ஏஜ் வந்து இவங்களோட ஸ்டார்டிங் இதிலேருந்து தான் தொடங்கியிருப்பாங்க. இது வந்து ஸ்டோன் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அயன் வச்சு பண்ணியிருப்பாங்க. அன்னோன் டு அயன், அது அயன் தெரியாத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏரியா பார்த்திங்கன்னா 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் அண்ட் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. அது வந்து நான் பவர் ஆஃப் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 3300 to 1900 BC வரலும் இருக்கும். இந்த பிசிஇன்றது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் காமன் இரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீரியட் வந்து 1900 அந்த பீரியட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாக்கோலிக் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ் ப்ரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா புரோட்டோஹிஸ்டோ சிவிலைசேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிட்டிஸ், என்னென்ன சிட்டிஸ் இருக்குது, எத்தனை சிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 6 பிக் சிட்டிஸ் இருக்குது. வில்லேஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 200 வில்லேஜஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ டைம் பீரியட் இதில் வந்து என்னென்ன சொல்கிறோம்னா பவுண்ட்ரிஸ், ஜியோகிராஃபிக்கல் இதை பற்றி சொல்லியிருப்பேன், டைம் பீரியட் பற்றி சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரிஸ் பற்றி, நெக்ஸ்ட் ஏரியா, டைம், சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ். இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சரியில்லாதங்காட்டி நான் உங்களுக்கு ஸ்லைடில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே என் கூட நீங்கள் சேர்ந்து அப்படியே பிக்கப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஸோ ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் இதில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆரிஜின் அண்ட் எவல்யூவேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ். இதை மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வரும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்பாங்க. ஸோ எல்லாருமே காமனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன 4 இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரீ ஹரேப்பியன் சொல்லுவாங்க. இது வந்து இவங்களோட காலம் பார்த்திங்கன்னா 3300 BCயாக இருந்திருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி அரேப்பியன் இருந்திருப்பாங்க. ஸோ 2600 BC வருஷமாக இருந்திருக்கும் இவங்களோடது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெச்சூர்டு அரேப்பியனாக இருந்திருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2600லேருந்து 1900 BC வரலும் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேட் அரேப்பியனாக இருந்திருப்பாங்க. ஸோ 1700 BCE வரலும் இவங்களோட காலம் பீரியடு. ஓகேங்களா. இந்த 4 இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜஸில் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்றது தான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரீ அரேப்பியனோட ஸ்டேஜு, ஏர்லி அரேப்பியன்,
தென் மெச்சூர்டு அரேபியன், தென் லேட் அரேபியன். இதோட வருஷங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மெமரைஸாக படிச்சுக்கோங்க. மாற்றி போட்டுட்டிங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த லேட் அரேபியன் அண்ட் மெச்சூர்டு அரேபியன்ஸில் உங்களுக்கு நிறையா இம்பார்ட்டண்ட்டான திங்ஸஸ் நிறையா இருக்குது. ஏர்லி அரேபியனில் ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் திங்ஸு உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ப்ரீ அரேபியன் அவங்களோடதை பற்றி. இவங்களோட காலம் பார்த்திங்கன்னா 3300 BC வருஷத்தில் இருந்திருக்கும். இவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் பாலிஸ்ட்ரியனாக இருந்திருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் சைட்ஸ் பார்த்திங்கன்னா மெஹரா, இங்கே வந்து நித்தோலிக் சைட்டாக இருந்திருக்கும். இவங்களோட வருஷம் பார்த்திங்கன்னா 7000 BCயாக இருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இவங்க ஃபார்மிங் அண்ட் ஹியரிங் அந்த இதோட வந்து பேஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இவங்களோட பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா நோமேட்டிக் பீப்புள்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நோமேட்டிக், அதாவது எதாவது தெரிஞ்சுக்கிறதுக்குரிய அந்த மாதிரி பர்சன்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அது எனக்கு கிளாரிட்டியாக தமிழில் சொல்ல தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி அரேபியனாக இருந்திருப்பாங்க. இவங்களோட காலம் பார்த்திங்கன்னா 2600 2000 BCயாக இருந்திருப்பாங்க. ஸோ ஏர்லி அரேபியன். இவங்களது வந்து பார்த்திங்கன்னா டவுன்ஸ் இண்டஸ் வேலியில் டவுன்ஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் சைஸ் பார்த்திங்கன்னா அமீர் அண்ட் காட்டிஞ்சி அண்ட் ரூயல் டு ரூபனா அந்த சிவிலைசேஷன்ஸ் வந்து இவங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது மட்டும் நீங்கள் இப்போதைக்கு பாருங்கள். நான் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு வர வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரீ அரேபியனாக இருந்திருப்பாங்க. அவங்களோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன, இந்த நித்தோடிக் சைட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஒரு சில 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெச்சூர்டு அரேபியன். இவங்களோட வருஷம் பார்த்திங்கன்னா 2600 BCயிலேருந்து 1900 BC வரலும் இருந்திருக்கும். இவங்களோட பீரியடில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிரேட் சிட்டிஸ் எமர்ஜ் பண்ணியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் பார்த்திங்கன்னா கலிபன்கன் அது வந்து இம்பார்ட்டன்ட் சைட்ஸாக இருந்திருக்கும். தென் எலாபரேட்டட் டவுன் பிளானிங் வந்து எலாபரேட் பண்ணியிருப்பாங்க இவங்களோட காலத்தில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா லேட் அரேபியனாக இருந்திருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1700 BC இதில் லேட் அரேபியனாக இருந்திருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் கல்ச்சுவேச்சர் வந்து டிக்ளைன் ஆகிருக்கும். இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் பார்த்திங்கன்னா லாந்தல் வந்து இம்பார்ட்டன்ட் சிட்டிஸாக இருந்திருக்கும். இங்கே வந்து ட்ரேட் இன் பிட்வீன் லாந்தலில் முக்கியமாக இங்கே லேட் அரேபியனில் என்ன நடந்திருக்குன்னா ட்ரேட் இன் பிட்வீனில் அரேபியனுக்கும் மெசம்போட்டியமாக்கும் ஒரு ட்ரேட் நடந்திருக்கும் இங்கே வந்து லேட் அரேபியனில். ஸோ இந்த இதுதான் இந்த 4 ஸ்டேஜஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டேட்ஸ் ஆஃப் ஹரப்பன் கல்ச்சர். இந்த ஹரப்பன் கல்ச்சரில் என்னென்ன டேட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 1931 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சார் ஜான் மேக்ஸ்வெல் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதோட வருஷம் பார்த்திங்கன்னா இவர் வந்த வருஷம் பார்த்திங்கன்னா டியூரேஷன் ஆக்குபேஷன் பண்ணிங்கன்னா 3250 அண்ட் 2750 BCயாக இருந்திருக்கும். இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிலவங்களத பற்றி தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே நிறையா பேரோடதெல்லாம் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறவங்கிறது ரொம்ப ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ 1931 சார் ஜான் மேக்ஸ்வெல்ன்றவங்க வந்து மொஹெஞ்சடாரோ அந்த பிளேஸில் வந்து ஆக்குபேஷன் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த பீரியடில் ஆக்குபேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3250 2750 BC வரலும் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1956 ஃபேர் சர்வீஸ்ன்றவங்க இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த
அரேபியன் கல்ச்சர் பீரியட் பார்த்திங்கன்னா அவங்க இருந்த கல்ச்சர் வந்து 2000 இருந்து 1500 பிசி இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்து மெயினாக வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃப்ரான்சிஸோடதில் ரேடியோ கார்பன் டேட்டிங்ஸ் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த மெத்தடை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா கார்பன் ஐசோடோப் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா C14 ஐசோட்ரோப்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி ஃபேரடேஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் மார்க் பண்ணுறதுல. ஸோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபேர் சர்வீஸ்ன்றதில் காலம் பீரியடில். ஸோ இவங்களோட அந்த ரேடியோ கார்பன்றதில் வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கார்பன் ஐசோட்ரோப்ஸ்ன்னு ஒரு இது இருக்குது. அது வந்து C14 சொல்லுவாங்க. C14 அதை வந்து இன்னொன்று வந்து C14 ஐசோட்ரோப்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1964 டிபி அகர்வால் அவர் வந்திருப்பார். இவங்களது வந்து பீரியட் பார்த்திங்கன்னா டோட்டல் அதாவது கன்க்ளூஷன் இந்த கல்ச்சர் கன்க்ளூஷனுக்கு இவர் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்பேனோட அந்த டோட்டல் டைம் ஸ்பேன் வந்து கல்ச்சர் வந்து முடியிற டைமாக இருந்திருக்கும். ஸோ அந்த பீரியட் பார்த்திங்கன்னா 2300 1750 பிசி வரலும் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் ஓட இதில் வந்து பார்த்திங்கன்னா அரியன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வருவாங்க. எப்போனா 1500 பிசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரியன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நிறைய கன்க்ளூஷனுக்குனால கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று விஷயம். சார் ஜான் மாஸ்கில் அவரோட காலகட்ட பீரியடில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்ற வீடியோஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவரோட வந்த காலம், அவர் ஆக்குபேஷனில் என்னென்னலாம் பண்ணார், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டேட்ஸ் ஆஃப் அரேபியன் கல்ச்சரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ரேடியோ கார்பன் மெத்தடும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ஃபேர் சர்வீஸ் காலத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரேடியோ கார்பன் மெத்தடில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கார்பன் ஐசோட்ரோப்னு ஒன்று வேர்டு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை இன்னொரு வார்த்தை என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா C14 ஐசோட்ரோப்னு சொல்லுவாங்க. இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் அரப்பன். இங்கே பார்த்திங்கன்னா சார்லஸ் மேன்சன் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். டிஸ்கவரி பண்ணது மெயினாக யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் ஜான் மாஸ்கில் கிடையாது. அவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சார்லஸ் மேன்சன் அவங்க தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த அரப்பன் டிஸ்கவரி பண்ணது அவர் தான் இருந்திருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜராக இருந்திருப்பார். இவரோட டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 1926 அப்சர்வ் பண்ணியிருப்பார். மவுண்ட்ஸ் ஆஃப் ஹரப்பான்றதை பற்றி அப்சர்வ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வில்லேஜ் இன் ஷைவால் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் பஞ்சாபில் ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது ஷைவால்னு. ஸோ அந்த அந்த வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதோட தாட் அண்ட் பிளேசஸ்லேருந்து சொல்லியிருப்பார். ஸோ இவரோடதில் வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் மேன்சன்றது தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவரி பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ இந்த மறந்துடாதீங்க. இவர் எதை மூலிமா வராருன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜர் வழியாக வராங்க. இவர் தான் டிஸ்கவரி பண்ணவர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு புக்கு எழுதியிருப்பார். அந்த புக் பார்த்திங்கன்னா அந்த புக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன் பார்த்திங்கன்னா ரன் அ பிரிக் கேஸ்டல் வித் வெரி ஹை வால்ஸ் அண்ட் டவுன்ஸ் பில்டட் ஆன் எ ஹில் அப்படின்ற ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாங்க. சில சமயம் இந்த வேர்ட் சொல்லிட்டு கூட இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு கூட கேட்பாங்க. ஸோ இது சொல்கிற போது வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சார் ஜான் மாஸ்கில் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை டக்குன்னு அவரோட பேரை சொல்லிடக்கூடாது. இதை சொன்ன புக் யார் எழுதியிருப்பாங்கன்னா சார்லஸ் மேன்சன் அவங்க தான் எழுதியிருப்பாங்க. எந்த வருஷன் பார்த்திங்கன்னா புக்கு வந்து 1856 அவர் புக்கு எழுதுவார். ஓகேங்களா. ஸோ அந்த பீரியட்லேருந்து உங்களுக்கு அவரோட பீரியட் ஆரம்பிக்குது, மறந்துடாதீங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1856 என்ன ஆகுது அப்படின்னா லடார்லேருந்து ஒரு கராச்சி வரையிலும் ஒரு ரயில்வே லைன் போடுறாங்க. ஓகேங்களா, சாரி, லடார்லேருந்து கராச்சி வரல ஒரு ரயில்வே லைன் கொடுக்குறாங்க. இதில் வந்து இந்த பீரியடில் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிரிக்ஸ் ஃபார் லேயிங் ரோடு. அந்த பிரிக்ஸு அந்த செங்கலை வந்து ஒரு ரோடு லேயிங் ரோடில் வந்து போடலான்னு இன்ஜினியர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன காலம் பீரியட்லன்னா 1856 காலத்தில் இது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்கே ரயில் ரூட் போட்டுறாங்கன்னா லடார்லேருந்து கரஞ்சி வரலும் போட்டிருப்பாங்க ரயில்வே லைன் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா 1924 உங்களுக்கு வந்து டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் ஏஎஸ்ஐன்றது உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாரி ஒன் செகண்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்ஐ டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் ஏஎஸ்ஐ, அதாவது ஏஎஸ்ஐனா ஆர்கிடெக்சரல் சம்திங், அது எனக்கு ஃபுல் ஃபார்ம் எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அவங்க இது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ஜான் மாஸ்கல் தான் இருந்திருப்பார், டைரக்டராக இருந்திருப்பார் 1924. ஸோ ஏஎஸ்ஐ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், 1861 ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஏஎஸ்ஐ வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்திங்கன்னா 1861 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர் வந்து டெல்லியில் இருந்திருக்கும். 1924 டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் ஏஎஸ்ஐ வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா சர் ஜான் மாஸ்கெல் சாராக இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரப்பா வாஸ் ஆர்டர் தென் மொஹெஞ்சன்ராவோ அப்படின்றது ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. சான் ஜான்சல் வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ சார்லஸ் மேன்சின்றது தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பார். இவர் எங்கேருந்து வந்திருப்பாருன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜராக இருந்திருப்பார். வருஷம் பார்த்திங்கன்னா 1826 வந்திருப்பார். இவர் எழுதினுக்கார் ஒரு புக்கு. அந்த புக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டட் பிரிக் கிராஸ்டல்ஸ் வித் வெரி ஹை வால்ஸ் அண்ட் டவுன்ஸ் பில்டட் ஆன் த ஹில் அப்படின்ற ஒரு வேர்ட் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு 1856 தான் ரயில்வே ரூட் போடுறாங்க, ரயில்வே லைன் கொடுக்குறாங்க. எங்கேருந்துன்னா லாடூர்லேருந்து டு கராச்சி வரலும் ஒரு லைன் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து இன்ஜினியர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க பிரிஸ்க் ஃபார் லேயிங் ரோட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் 1924 டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் ஏஎஸ்ஐ சர் ஜான் மாஸ்கெல் வந்து இருக்கார். அதுக்கப்புறம் எப்போ அந்த ஏஎஸ்ஐ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 1861 ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்ஐயில் அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவர் வந்து சர்வேராக இருந்திருப்பார். இவரோட பீரியட் பார்த்திங்கன்னா சார்லஸ் மேன்சன் இருக்கும்போது அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து சர்வேர் தான் ஏஎஸ்ஐயோடது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஹரப்பா வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. மொஹெஞ்சராவோ அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்து இந்த பீரியடில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளானட் டவுன்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது தயவு செஞ்சு எல்லோரும் மறந்துடாதீங்க. ஸோ பிளானட் டவுன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுறாங்க, எந்தெந்த ரிவர் வேலியிலேருந்து வராங்கன்றது ஒரு கிட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரப்பா வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட்டு பஞ்சாப் அதுலேருந்து கொடுத்துருப்பாங்க. அரப்பா வந்து வெஸ்ட்டு பஞ்சாப்லேருந்து வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து 1921 ஸ்டார்ட் ஆகுது. இது யார் மூலிமா ஸ்டார்ட் ஆகுதுன்னா தனியாராம்
தனியாராம் ஷாஹினி அவங்களோட மொழியாக கொடுத்துருப்பாங்க. இதோட ரிவர் வந்து பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ரிவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரவி ரிவர்ஸ்லேருந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹரப்பான்றது வெஸ்ட் பஞ்சாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாகிஸ்தானில் 1921 இருந்து சொல்லியிருப்பாங்க. தயாநித்ராம் அண்ட் ஷஹினி அது சொல்லியிருப்பாங்க. இவங்களோட ரிவர் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ரவின்ற ஒரு ரிவர் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொஹெஞ்சடாரோ. இதில் பார்த்திங்கன்னா சிந்துன்றவங்க வந்து ஒரு பிளேஸ்லேருந்து தொடங்கியிருக்கோம். அந்த சிந்துன்ற பிளேஸ் வந்து அங்கேருந்து பாகிஸ்தானுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது 1922 என்ன ஆகுதுன்னா ஆர்டி பன்ராஜி இவரோடது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இவர் தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்ததாக மெயிட் பண்ணியிருப்பார். மொஹஞ்சதாரோ பீரியடில் சிந்துன்னு ஒரு பிளேஸில் தொடங்கியிருப்பாங்க. பாகிஸ்தானுன்றதில் வந்து 1922 பை ஆர்டி பெனராஜி இவங்க வழியாக தான் உங்களுக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. டவுன்ஷிப் ஃபார்மட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டொல்வீரான்றது பார்த்திங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா குஜராத் இந்தியாவில் இருக்குது. ஸோ இங்கே தான் அடுத்த பிளான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலிபஹன்ரன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை பிளாக் பேங்கிள்ஸ் அந்த கலிபங்கன்றனை வந்து பிளாக் பேங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் இந்தியாவில் இருக்குது. இதோட வருஷம் பார்த்திங்கன்னா 1953 வருஷமாக இருக்கும். இது யார் சொல்லியிருப்பாங்க, இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோஷ்ன்றவர் பண்ணியிருப்பார். ரிவர் வந்து கங்கையார்லேருந்து கொண்டிருப்பாங்க. ஸோ இது வந்து டவுன் பிளானிங் எந்தெந்த ஏரியாலேருந்து பிளான் பண்ணுறாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா லாந்தல் எந்த டிஸ்ட்ரிக்ட்னா குஜராத் இந்தியாவில் இருக்குது. இதோட வருஷம் பார்த்திங்கன்னா 1953 பண்ணியிருப்பாங்க. யார் வழியான்னு கேட்டிங்கன்னா SR ராவ் அவர் வழியாக கொடுத்துருப்பாங்க. ரிவர் வந்து பார்த்திங்கன்னா பொகவா ரிவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பனவலி வந்து ராஜஸ்தான் இந்தியாவில் இருக்க. இங்கே வந்து மெயினாக வந்து என்ன கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா பார்லி சிவிலைசேஷன்ஸ் வந்து இங்கே நிறையா கொடுக்குறாங்க பனவலியில். ஸோ ராஜஸ்தானில் இந்தியாவில் இருக்க பார்லி சிவிலைசேஷன்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்துடாதீங்க என்னென்ன சிவிலைசேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரஹிகரி. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா ஹரியானா இந்தியாவில் இருக்குது. இங்கே வந்து கர்னரி வித் வால்ஸ் மேட் அப் ஆஃப் மட் பிரிக்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சுட்கோட்டா வந்து குஜராத் இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சந்த்ருடாரோ. இது வந்து எந்த பிளேஸ்னால் ஹரியானாவில் இருக்குது. இந்த ரிவர் வந்து சிந்துன்ற வழியாக கொண்டு வந்திருக்காங்க. இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோபால் மஞ்சூதர் அண்ட் மேக்ரி இவங்க 2 பேரும் வந்து இது மெயிட் பண்ணியிருப்பாங்க. பிளானட் டவுன்ஷிப் வந்து மெயின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது ரூப்பர்ன்றது பஞ்சாபில் இருக்க ஒரு பிளேஸ். ஸோ அங்கேருந்து சுத்ராஜ் ரிவர் வழியாக ஆர்டி ஷர்மான்றவங்க வந்து 1953 வந்து ஃபார்மேஷன் பண்ணியிருப்பார். பிளானட் டவுட்ஸ் வந்து பிளானட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மறந்துடாதீங்க இந்த பீரியடில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றது யார் வழியாக ஃபவுண்டேஷன் பண்ணுறாங்கன்றது தான் இந்த டவுன் பிளான்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன வருஷத்தில் சொல்லியிருக்காங்கன்றது இம்பார்ட்டண்ட். சாரி, எனக்கு கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால என்னோடய ப்ரொனவுன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சாரி. அது யாராவது மென்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்த டைம் நான் ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு வாங்க அடுத்தது வந்து பார்க்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 2 பிளானட் ஏரியாஸ் ஆஃப் ஹரப்பா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 பிளானிங் மெத்தட் சொல்லியிருப்பாங்க ஹரப்பாவில். ஒன்று வந்து அப்பர் டவுன் ஏரியாஸ், தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோயர் டவுன் ஏரியாஸ். ஸோ அப்பர் டவுன் ஏரியாஸில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் த சிட்டி வெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹையராக இருக்கும்.
அதை வந்து என்னன்னு கால் பண்ணிங்கன்னா சிண்டல்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் ஆஃப் தி சிட்டி டு தி வெஸ்ட் வாஸ் ஹையர் அண்ட் இட் வாஸ் கால்டட் அஸ் சிண்டல். சிண்டல்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இங்கே வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பர்பஸஸ்க்காக இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிளேஸில் என்ன இருக்குன்னா கிரேட் பாத் அண்ட் கேரினஸ் வாஸ் லொக்கேட்டட். கேரினஸும் இங்கே லொக்கேட் ஆகிருக்கும், கிரேட் பாத்தும் இங்கே இருக்கும். ஓகேங்களா, அப்பர் டவுன் ஏரியாஸில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோயர் டவுன் ஏரியாஸ். லோயர் டவுன் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் டவுன் சிட்டிஸ் வந்து ஈஸ்ட்டாக இருந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லோயராக தான் இருக்கும், பட் இட் வாஸ் எ லோயராக இருக்கும், ஆனால் லார்ஜர் ஸ்பேஸாக இருந்திருக்கும். ஓகே, அது வந்து ப்ராடாக இருந்திருக்கும்னு வைங்களேன். லோயராக தான் இருக்கும், ஆனால் ப்ராடடாக இருக்கும், அந்த லார்ஜர் ஸ்பேஸாக இருக்கும் அந்த ஏரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஹேபிட்டட் பை தி காமன் பீப்புள்ஸ். இன்ஹேபிட்டட் மெத்தட் வந்து இங்கே வந்து காமன் பீப்புள்ஸ்னால் யூஸ் பண்ணியிருப்பாங்க லோயர் டவுன் ஏரியாஸில். ஸோ 2 பிளானிங் ஏரியாஸ் இருக்குது, ஒன்று அப்பர் டவுன் ஏரியாஸ், தென் லோயர் டவுன் ஏரியாஸ். லோயர் டவுனில் பார்த்திங்கன்னா சிட்டி ஆஃப் வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹையராக இருக்கும். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிண்டல்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. தென் இது வந்து எதுக்காக அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து கிரேட் பாத் அண்டு கேரினிஸ் வாஸ் லொக்கேட்டட், இந்த சைடில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோயர் டவுன் ஏரியாஸில் வந்து பார்ட் ஆஃப் தி சிட்டி டு தி ஈஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா லோயராக இருக்கும், பட் இட் வாஸ் எ லார்ஜர் ஸ்பேஸ், அதாவது ப்ராடர் ஸ்பேஸாக இருந்திருக்கும், நேரோவாக இல்லாமல் ப்ராடடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஹேபிட்டட் பை தி காமன் பீப்புள்ஸ்னால இன்ஹேபிட்டட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், காமன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிளானட் டவுன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளானட் டவுன்ஸ் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்ன பார்ட்னா நார்த்தன் பார்ட் அண்ட் சவுத்தன் பார்ட்டாக ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நார்த்தன் பார்ட் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஹையராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், நேரோ அண்ட் எவாலுவேட்டடாக இருந்திருக்கும் நார்த்தன் பார்ட்டில். சவுத்தன் பார்ட் பார்த்திங்கன்னா ப்ராடாக இருக்கும், பட் இட் வாஸ் எ லோயர் பார்ட்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ பிளானட் டவுன்ஸ் வந்து 2 பார்ட் இருக்குது, நார்த்தன் பார்ட் அண்ட் சவுத்தன் பார்ட். நார்த்தன் பார்ட் இஸ் நேரோ அண்ட் எவாலுவேட்டடாக இருந்திருக்கும், தென் சவுத்தன் பார்ட் இஸ் த ப்ராட் அண்ட் லோயராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரப்பா அண்ட் மொஹஞ்சிடாரோ அண்ட் கலிபங்கன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓன் சிண்டிக்கல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பிளேஸ்லேயுமே ஓன் சிண்டிக்கலாக தான் இருக்கும். இங்கே வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூஸ்டு ஃபார் பர்ன்ட் பிரிக்ஸ் வந்து பர்ன்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்டோன் பில்டிங்ஸ் வந்து இருக்கும், ஸ்டோன் பில்டிங்ஸ் வந்து இங்கே கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டிஃபைட் சிலிண்டிக்கல்லாம் இருந்திருக்கும். ஹவுசஸ் வித் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்ஸ், வெல்ஸ், டேங்க்ஸ், ரிசர்வயர்ஸ் இங்கே எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. வீல்ஸ், அதாவது சக்கரங்கள் வந்து போட்ரி வழியாக கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் ஆஃப் பரியிங் தி டெத்து வந்து ரொம்ப பரி பண்ணுறது வந்து இங்கேருந்து ப்ராக்டிசேஷன்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த பீரியடில். ஸோ காமன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன்ஸில் என்னென்னலாம் நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கீவேர்ட்ஸாக. ஸோ பிளானட் டவுன்ஸ் இருக்குது, அதில் 2 பார்ட் கொடுக்குறாங்க, ஒன்று நார்த்தன் அண்ட் சவுத்தன். நார்த்தன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரோ அண்ட் எவாலுவேட்டடாக இருக்கும், சவுத்தன் பார்த்திங்கன்னா ப்ராட் அண்ட் லோயராக இருக்கும். இங்கே வந்து ஹரப்பா, மொஹஞ்சிடாரோ, கலிபங்கன் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஓன் சிம்டிக்கல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு ஃபார் பர்ன்ட் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்டோன் பில்க்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டிஃபைடு சிண்டிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஹவுசஸ் பார்த்திங்கன்னா கிச்சன்ஸ், வெல்ஸ், டேங்க்ஸ், ரிசர்வேயர்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பீரியடில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வீல்ஸ் ஆர் மேடட் ஆஸ் போட்ரிய வழியாக கொண்டு வந்திருப்பாங்க. தென் ப்ராக்டிஸ் ஆஃப் இங்கே இந்த பீரியட்லேருந்து தான் பரியிங் பண்ணுறாங்க, அதாவது இறந்தவங்களை வந்து புதைக்கிறதுக்கான ப்ராக்டிசேஷன் மெத்தட் வந்து இந்த பீரியட்லேருந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டீஃபாரஸ்டேஷன். அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டீஃபாரஸ்டேஷனில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத நம்ம சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேஷன்ஸ் ஆஃப் வீட் கல்டிவேஷன் பண்ணுறாங்க, பார்லி கல்டிவேஷன் அண்ட் அதர் மில்லட்ஸ், ராகி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கல்டிவேட்டட் பீரியடில் உங்களுக்கு அக்ரிகல்ச்சரில் மெயின் இம்பார்ட்டண்ட்டான பீரியடாக இருந்திருக்கும்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடாப்டட் டபுள் ஸ்க்ராப்பிங், அதாவது டபுள் க்ராப்பிங் சிஸ்டம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேட்ரோலிசம்ஸ் வாஸ் நோன். இதில் வந்து பேட்ரோலிசம்ஸ்ன்றது வந்து நார்மலாக பீப்புள்ஸ்க்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஹார்ஸஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த பீரியடில். ஸோ டிட் நாட் யூஸஸ் ஹார்ஸ் வச்சு எந்த ஒரு கல்டிவேஷன்ஸும் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் கேட்டில் பார்த்திங்கன்னா எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஜிம்புன்ற வேர்டில் கூப்பிடுவாங்க. இந்த ஜிம்புன்றது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ப்ரீடாக இருந்திருக்கும். ரீப்ரசன்டட் பை தி சீல்ஸுக்கு வந்து ரீப்ரசன்டேஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஜிம்புன்றது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ப்ரீடு. அது வந்து அந்த கல்டிவேஷன் பண்ணுறப்ப வந்து ஜிம்புன்றது வந்து யூஸ் பண்ணி அந்த ஒரு அனிமல் ஜிம்புன்றது அது வந்து லார்ஜ் ப்ரீடாக இருந்திருக்கும். ஸோ கல்டிவேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அரேபியன் கேட்டில். ஸோ இதை வந்து ரீப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் சீல்ஸுன்றதில் ரீப்ரசன்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க டிஸ்கவரி பண்ண பீரியட் பார்த்திங்கன்னா 1953 டிஸ்கவரி ஆகிருக்கும். இதை யார் மூலிமா பண்ணியிருப்பாங்கன்னா எஸ்ஆர் ராவ் அவரு வழியாக கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பீரியடில் மேடப் ஆஃப் பர்ன்ட் பிரிக்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் த மெயின் பார்ட். அக்ரிகல்ச்சரும் அனிமல் டொமஸ்டிகேஷன்ஸ் வழியாக எப்படி கல்டிவேட்டட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே மெயினாக கல்டிவேட்டட் என்னென்ன கொண்டுக்கிறாங்கன்னா வீட், பார்லி அண்ட் அதர் மில்லட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது அடாப்டட் டபுள் ஸ்க்ராப்பிங் சிஸ்டம் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேட்ரோலிசம்ஸுன்றதை வந்து பீப்புள்ஸ்க்கு நோன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிட் நாட் யூஸஸ் ஹார்ஸ் வச்சு எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் அனிமல் வந்து பார்த்திங்கன்னா என்ன அனிமல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அரேபியன் கேட்டில் ஜிம்புன்றது. இந்த ஜிம்புன்றது பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ப்ரீடாக இருந்திருக்கும். ஸோ இந்த ப்ரீட் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரசன்டட் ஆஸ் அ சீல்ஸாக நம்ம ரீப்ரசன்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட காலகட்டத்தில் டிஸ்கவர் பண்ண பீரியட் பார்த்திங்கன்னா 1953 பை எஸ்ஆர் ராவ் வழியாக பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேடப் ஆஃப் பர்ன்ட் பில்க்ஸ் வந்து மேடப் ஆஃப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் பிலீஃப். இங்கே என்னென்ன ரிலீஜியஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நோ ஸ்பெசிஃபிக் ஐடிஸை எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காகவும் இதில் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வர்ஷிப் பண்ணது எப்படின்னா த மதர் ஆஃப் காட்லினஸ்ன்ற ஒரு பேரில் இது வந்து சிம்பாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டிக்காக ஒரு மதர் ஆஃப் காடுன்றதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து எதால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னா டெரகோட்டா ஃபிகர்ஸ்னால் மேட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெரகோட்டான்றது நம்ம நார்மலாக களிமண்ணில் வழியாக ஒரு உருவத்தை அமைச்சிருப்பாங்க. அது வந்து காட்லினஸ், மதர் ஆஃப் காட்லினஸ்னு அதுக்கு பேர் சொல்லியிருப்பாங்க. இது வந்து எதுக்குன்னா சிம்பாலிசன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டிக்காக சொல்லியிருப்பாங்க, வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது செஃப் மைல் டினிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா பசுபத்தின்ற ஒரு பேரில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோ ஆஃப் சிவாவோட வந்து ப்ரோட்டோவாக இருந்திருக்கும். இந்த பசுபதின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிட்டிங் இன் எ யோகிக் ப்ரொசீஜர்ஸ் வித் 3 ஃபேஸஸ் அண்ட் 2 நான்ஸ். அதாவது யோகா பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் ஒரு மூணு பக்கம் ஃபேஸஸும் அண்டு 3 ஹார்ன்ஸாகவும் 2 ஹார்ன்ஸாகவும் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு சரௌண்டட் பை 4 அனிமல்ஸில் வந்து இதில் சரௌண்டட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட், ரைனோ, டைகர் அண்ட் பஃபலோ. இதை 4 வச்சு பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், இந்த 4ம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் டைரக்ஷன்ஸில் இருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கோஸ்ட் அண்ட் ஈவில் ஃபோர்ஸஸ்க்கு வந்து ரொம்ப பிலீவாக இருந்திருப்பாங்க மக்கள். அதே மாதிரி இவங்க வர்ஷிப் பண்ணுறது பார்த்திங்கன்னா பைப்பிள் ட்ரீஸ், அது வந்து பைப்பிள் மரத்தும் தென் யூனிகார்ன்ஸ் அண்ட் ஃபயர்ஸ், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வழிபாடு வந்து அந்த மாதிரி தான் வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. காடை வந்து அந்த இது வழியாக தான் அவங்களுக்கு வந்து காடை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ரிலீஜியஸ் பிலீஃப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நோ ஸ்பெசிஃபிக் ஐடியாஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதர் ஆஃப் காட்லினஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எதால் மேக் பண்ணியிருப்பாங்கன்னா டெரகோட்டாவோட களிமண்ணோட ஃபிகர்ஸாக கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து எது மூலிமா சொல்கிறாங்கன்னா ஒரு சிம்பாலிக் ஃபெர்டிலிட்டி,
மூலிமா சொல்லியிருப்பாங்க. சாரி கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் மேல் டினிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பேர் பார்த்திங்கன்னா பசுபதி அப்படின்ற ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. இது வந்து எதோட இன்னொரு வேர்டு அப்படின்னா புரோட்டோ ஆஃப் சிவா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பசுபதின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா சிட்டிங் ஆஃப் யோகலிக் ப்ரொசீஜர் போஸ்டரில் இருக்கும். இந்த யோகலிக் ப்ரொசீஜரில் வித் 3 ஃபேஸஸ் அண்டு 2 ஹார்ன்ஸஸாக இருந்திருக்கும் அதோட அப்பியரன்ஸ். நெக்ஸ்ட்டு அதோட சரௌண்டட் பண்ணது பார்த்திங்கன்னா 4 அனிமல்ஸ் வழியாக சரௌண்டட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அனிமல்ஸ்னால் எலிஃபெண்ட், ரைனோ, டைகர் அண்ட் பஃபலோஸ் இது மூலிமா சொல்லியிருப்பாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் பிலீஃப் இன் கோஸ்ட் அண்ட் ஈவில் ஃபோர்ஸஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருப்பாங்க மக்கள். நெக்ஸ்ட்டு இவங்க ஒர்ஷிப் பண்ணது பார்த்திங்கன்னா பீப்பிள், ட்ரீஸ், யூனிகார்ன்ஸ் அண்ட் ஃபயர்ஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் என்னன்றதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுன்றது வந்து நம்பர் ஆஃப் சயின்சஸ் இன் பிட்வீன் 400 to 600 நம்பர் ஆஃப் சயின்சஸ் வந்து இங்கே ஸ்கிரிப்டில் கிடச்சிருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து மோஸ்ட்லாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட் வழியாக இருக்கும். அந்த டைரக்ஷன் பார்த்திங்கன்னா சயின்ஸ் டைரக்ஷன்ஸ் எல்லாமே ரைட்லேருந்து லெஃப்ட் வழியாக தான் இருந்திருக்கு. இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ ஆஃப் லாங் சீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது பார்த்திங்கன்னா அதோட வேர்ட் என்ன மெத்தட் அப்படின்னா ப்ரோஸ்டோமினியன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா ரைட்டிங் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன்ஸ் இன் ஆல்டர்னேட்டிவ் லைன்ஸில் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ஸாக வந்து சில மக்கள் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கல் ரைட்டிங்ஸாக இருந்திருக்கும். ஸோ இந்த பீரியடில் ஒரு 5000 டெக்ஸ்ட்ஸ் ஹேவ் பீன் டாக்குமெண்டட் ஃப்ரம் தி ஹரப்பியன் சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 டெக்ஸ்ட் டாக்குமெண்டட் வந்து இப்போ வரலும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கிடச்சிருக்கு ஹரப்பியன் சைட்ஸில் இருந்து. ஓகேங்களா, ஸ்கிரிப்டில் வந்து நம்பர் ஆஃப் நோ சைன்ஸ் இருக்கும். இன் பிட்வீன் 400லேருந்து 300 வரலும் எந்த ஒரு சயின்ஸுமே கிடச்சிருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்சஸ் இஸ் மோஸ்ட்லி ஃப்ரம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்டில் தான் கிடைக்கும். இதில் வந்து பட் இன் ஃபியூ லாங்ஸ் ஆஃப் சீல்ஸில் வந்து ஒரு சில சீல்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரோஸ்டோபினியன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டு எதுக்கு அப்படி என்ன மீனிங் அப்படின்னா ரைட்டிங் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன்ஸாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் ரைட்ஸில் ரிவர்ஸ் டைரக்ஷன்ஸாக நாங்கள் சொல்லியிருப்பாங்க, ஒரு சில மக்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் எ ஃபோட்டோகிராஃபிக் ரைட்டிங்ஸாக இருந்திருக்கும். ஸோ மோர்லெஸ் 5000 டெக்ஸ்ட் ஹாவ் பீன் டாக்குமெண்டட் ஃப்ரம் தி ஹரப்பியன் சைட்ஸில் வந்து இதுவரையும் 5000 டெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். இங்கே ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டத்தை வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பார்ட்டர் சிஸ்டம் இஸ் நோன் அஸ் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து க்ளோஸ் காண்டாக்டாக யார் இருப்பாங்க அப்படின்னா மெசோபொட்டியன்ஸ் அவங்க தான் வந்து அதிகமாக காண்டாக்டில் இருந்திருப்பாங்க இந்த பீரியடில். இங்கே பார்த்தீங்கன்னா ஹரப்பியன் சீல்ஸ் வந்து இருக்கும். அது எந்தெந்த நாட்டில் அப்படின்னா ஓமன், பர்மன், ஈரான் அண்ட் ஈராக் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஹரப்பியனோட சீல்ஸ் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்டட் இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா மென்ஷன்டர் தி ட்ரேட் இன் பிட்வீன் ஹரப்பியன்ஸ் அண்ட் மெசோபொட்டியன்ஸ். அதாவது இவங்களோட 2 பேர்த்தோட ட்ரேடோட மெத்தடும் மென்ஷன் பண்ணுறதுக்காக யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எங்கேருந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மெல்யூக்கா இண்டஸ் ஒரிஜின், அதுதான் வந்து இண்டஸ் ஒரிஜினாக இருந்திருக்கும். மெல்யூக்கான்றது ஒரு பிளேஸ். ஓகேங்களா, சாரி அது எனக்கு ப்ரொனவுன்ஸ் தெரில, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னான்னு தெரியல. ஸோ மெல்யூக்கா இண்டஸ் ஒரிஜின். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிங் நர்மன்
ஒரு கிங் நர்மன்ன்றவர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சின் ஆஃப் சைன் ஆஃப் அர் அகரியன் எம்பையர் அகடியன் எம்பையராக இருந்திருக்கும். அந்த அகடியன் எம்பையர் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் சமேரியன் கூட சொல்லலாம். இந்த பீரியடில் எதுக்கு அப்படின்னா, ஒரு ரிட்டன் அபவுட் பையிங் தி ஜுவல்லரி ஃப்ரம் மெல்யூக்கா, அந்த பிளேஸ்லேருந்து அந்த ஒரு ரிட்டன் பையிங் ஜுவல்லரி வந்து வாங்கியிருப்பார். ஸோ அதை வச்சு தான் இந்த மெல்யூக்கான்றது இண்டஸ் ஒரிஜின் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் ராவாக வந்திருப்பாங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1953. இவங்களும் இவர் வந்து எதுக்குன்னா மேடப் ஆஃப் பர்ன்ட் பிரிக்ஸ் வந்து இந்த பீரியடில் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த டைம் பீரியடில். ஓகேங்களா. ஸோ ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் barter system. This close contacts with them is Mesopotamians. Next, Harappan seals is traded and exchanges with following countries of Oman, Burma, Iran and Iraq countries, and some of the uniform inscriptions are used for the trading purposes in between the Arabians and Mesopotamians, and uniform inscriptions are placed in the Indus origin places like Melucca. Next, the king of Narman is founded by a sin of Agarian Empire, Sumerian. Was written about of buying the jewelry from the Melucca, and his discovery period is in 1953 by S.R. Rao, and built by and made up of the burnt bricks, was used for the trading and exchange purposes. Next here is key findings of the major cities. So what are the cities here, and what are the their functions, keywords in this period and all. We have known Arapian is first one is Arapian, and here poetry, terracotta figurines and seals are made up from satellite or soapstone. Cubical charts, weights, ratios of weightings. Ratio of weighting is mentioned as 1:2:4, 8:16:32 in the following ways. The next one is 2 rows of garriness are used. Then waxman's quarter is also used. Then furnaces is used. Then cubicle of bronze smelting is used in this period. Then wooden coffee and burner is also used in this Arabian period. So what are the keywords means? Poetry, terracotta figurines, seals made up of the satellite or soapstones, cubical chart weights, and the ratios of weighting. Ratio of weighting is calculated in the form of following ways of 1:2:4:8:16:32 ways. Okay, so next one is 2 rows of garnish and workman's quatrains, furnace, curicle of bone smelting, and wooden coffee and burner is also used in this period. So next one is Mohenjo-daro. இந்த மொஹஞ்சதாரோ வந்து கீப் ஆஃப் போன்ஸ் கூட இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பீரியடில் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா, கிரேட் பாத் கொண்டு வந்திருக்காங்க, யூனிஃபார்ம் வெயிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, காப்பர் பேலன்ஸ், யூனிஃபார்ம் ட்ரெயின்ஸ், பசுபதி சீல்ஸ், பிரான்ஸ் டான்சிங் கேர்ள், ப்ரீடர் ப்ரிஸ்ட் மீன்ஸ் லீடர் ஆஃப் தி மொஹஞ்சதாரோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட் கார்னி, பீசஸ் ஆஃப் உல்லன் cotton, and assembly halls also produced in this period. Okay, so Mohenjo-daro period is otherwise called as a heap of bones, great bath, uniform weights, copper balance, uniform drains, Pashupati seals, bronze dancing girls, breeder priests, the leader in Mohenjo-daro, the great granny, a pieces of woolen cotton, and assembly halls is also produced in this Mohenjo-daro period. Sorry guys, I'm saying this etc words are coming from me like match the following words like that and all. So
keep it this is under key finding was this is just a key finding which are the major cities what are the foundations or producers in this period, like that is a keywords. Then Harappan, Mohenjo-daro. Next one is Kalibangan. Kalibangan is the oldest plufted fields and evidence of earliest recorded earthquakes, fire alternates, charging bulls, then tidal flood, then rectangular and circular buried camel bones, camel bones. And here no drainage system is used in this period. ஓகே. ஸோ கலிபகன் இஸ் ஓல்டு பிளக்டட் மெத்தட்ஸ் வந்து ஃபீல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கும், எர்த்குவைக்குக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும் இந்த பீரியடில். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபயர் ஆல்ட்ரஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சார்ஜிங் ஆஃப் புல்லு, டடில் ஃப்ளாரு, ரெக்டாங்குலர் அண்ட் சர்க்குலர் பரீடட் கேண்டில் போன்ஸ் வந்து எப்படி கொண்டு வந்திருக்கலான்றது இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. இதில் மெயினாக இந்த சிஸ்டத்தில் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இந்த பீரியடில் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன் இஸ் லான்தல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டாக்லாட் இருந்திருக்கும். ரைஸ் ஹஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரீட் மேக்கிங் ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐவரி ஸ்கேல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஐவரி ஸ்கேலோட மென்ஷன் பண்ணுற மெஷரிங் பார்த்திங்கன்னா 1704 மில்லிமீட்டராக இருந்திருக்கும். இது வந்து ஸ்மாலஸ்ட் டிவிஷன்ஸ் வேர் எவர் அக்கார்டிங் ஆன் டெம்பரவரி சிவிலைசேஷன்ஸ்க்காக இந்த லான்தல் ப்ராப்பர்சஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த பீரியடில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஐவரி ஸ்கேலை. ஸோ கல்டிவேஷன்ஸ் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து ஒன் இஸ் டோல்வேரா வந்து பார்த்திங்கன்னா 3 சிட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து சைனட் போன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாட்டர் கன்சர்வேஷன் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் ஆகிருக்கும். அந்த டோல்வேராவில் என்னென்னு பார்த்திங்கன்னா டேம்ஸ் வந்து மெயினாக இங்கே வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க இந்த டைமில். ஓகேங்களா. மொத்தமாக 5 இருக்குது கீவேர்ட்ஸு. என்னென்ன மேஜர் சிட்டிஸ்னால் 5 சிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹரப்பா, இன்னொன்று வந்து மொஹஞ்சோ-டாரோ, இன்னொன்று வந்து கலிபகன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லான்தல். நெக்ஸ்ட்டு 5th ஒன் இஸ் டால்மராவில் தான் வாட்டர் ரிசர்வாயர்ஸ் எல்லாமே இதில் வந்து பில்ட் பண்ணுறாங்க. இதில் கலிபங்கனில் மெயினாக வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் வந்து இங்கே யூஸ் ஆகிருக்காது, கல்டிவேஷன்ஸ் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எவிடன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் வந்து இதில் எர்த்குவைக்கான இது கண்டுபிடிச்சிருப்பாங்க. செகண்ட் வந்து ஃபயர் ஆல்டர்னேட்ஸ் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பீரியடில். மெயினாக வந்து ரெக்டாங்குலர் சர்க்குலரில் பரீலட் கேண்டில் போன்சஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லான்தாலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் டாக்யார்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைஸ் ரஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபேக்ட்ரியெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து ஐவரி ஸ்கேலுன்றதை வந்து மெயின் பர்பஸஸாக இருந்திருக்கும். ஃபார் கல்டிவேஷன்ஸ் பீரியடில் ஒரு யூஸ் பண்ணியிருப்பாங்க, டெம்ப்ரவரி கல்டிவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டோல்வேரான்றது வந்து 3 சிட்டிக்கல்ஸ் அண்ட் சைனைட் போஸ் வாட்டர் ரிசர்வேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதர் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. மொஹஞ்சோ-டாரோ அப்படின்ற ஒரு பிளேஸில் UNESCO வேர்ல்டு வந்து இங்கே வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருப்பாங்க. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெரிட்டேஜ் சைட்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மொஹஞ்சோ-டாரோன்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் சைடில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக இந்த சைடில் தான் நிறையா இருக்குது. அரேபியன் பீரியட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் ரெட் ஸ்டோன் குவார்ட்ஸுன்றது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா ஜுவல்லரி டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து என்னவா சொல்லுவாங்கன்னா கெலமியன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரோஹெடிட் சார்ட்டுன்றது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அரேபியனில். அது பார்த்திங்கன்னா எதுக்குன்னா பிளேடு ஃபார் மேக்கிங் ஏ பிளேட் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க மெயினாக வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க செஸ் லைக் கேம்ஸில் வந்து அதர் கல்ச்சர்ஸ் பீப்புள்ஸஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பர்பஸஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த இதுதான் ஒரு 4 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு. இது ஒரு சில சமயம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ், அதனால இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் வித் தமிழ் சிவிலைசேஷன்ஸில் எப்படி ரிலேஷன்ஷிப் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் ஹென்ரி ஹாரிஸ் அவர், அதுக்கப்புறம் ஆஸ்கோ பார்போலா அவங்க, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இராவந்தம்
மகாதேவன் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. இண்டஸ் ஸ்கிரிப்ஷோடதும் டிராவிடனோட லாங்குவேஜஸஸ்க்கும் சிமிலாரிட்டிஸாக இருக்குது அப்படின்றத இவங்க 3 பேரும் சொல்லியிருப்பாங்க. யார் யார் அப்படின்னா ஃபாதர் ஹென்ரி ஹாரிஸ் அண்ட் ஆஸ்கோ பேரோலா தென் ஐவேரியன் மகாதேவன் இவங்க 3 பேரும் தான் ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு இண்டஸ் ஸ்கிரிப்ட்ஸுக்கும் டிராவிடன் லாங்குவேஜஸ்க்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்றத. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்மேனியன் ப்ரீட்ஸ் அதுக்கப்புறம் ஷெல் பேங்கிள்ஸ் தென் பிரான்ஸ் மிரர் இது எல்லாமே ஃபவுண்ட் ஆகிருக்கும். எந்த பீரியட் அப்படின்னா மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெகாலித்திக் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஆர் எஸ் வி கேன் யூஸ் அஸ் ஏர்லி ஹிஸ்டோரியன் சைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுலோட ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் பேரில் இந்த பீரியடில் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் ஆஃப் இண்டஸ் கல்டிவேஷன்ஸில் இருக்கவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன பிளேசஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன்ஸில் இதில் நிறைய ஆய்வுகள் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா அரிகமேடு, உறையூர், கீழடி இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் செகண்ட் யூரேபினி ஸ்டேஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரூபனி ஸ்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மெயினாக டவுன் எமர்ஜ்ட் இன் 1200 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் தி டெத் லைன் ஆஃப் தி இண்டஸ் கல்டிவேஷன்ஸ் பீரியடில். அப்புறம் இங்கே கீழடியிலேருந்து நிறையா விஷயங்கள் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு டைமும் நிறைய நியூஸ் சேனல்ஸில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த 3 பிளேசஸ் தான் தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் செகண்ட் ரூபினி ஸ்டேஷன்ஸாக இருக்குது, ரூபன் ஸ்டேட்ஸாக இருக்குது. இங்கே டவுன்ஸ்லாம் வந்து எமர்ஜ்ட் ஆயிடுச்சு. ஸோ 1200 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆஃப் தி இண்டஸ் சிவிலைசேஷன்ஸ்க்கு அப்புறம் இதில் நிறையா பண்ணங்காட்டி இப்போ எல்லாருமே ஃபவுண்ட் அவுட் பண்ணுறாங்க. உறையூர், அகர்மேடு, கீழடியிலேருந்து நிறையா பொக்கிஷங்களை வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பீரியடில் எப்படிலாம் தமிழ் சிவிலைசேஷன்ஸில் கொண்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தமிழ் சிவிலைசேஷன்ஸ் பீரியடில் நீங்கள் தமிழ்நாடு பற்றி நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் என்னென்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொர்கை, வஞ்சி, தோண்டி, மத்ரை, யுரை, தென் குடல்கரா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு சில பிளேசஸ். இந்த பிளேசஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த அரேபியன் சிவிலைசேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண இடம் அவங்களோட இதெல்லாம் வந்து ஒரு சில இடையெல்லாம் தேடலாம், ஃபவுண்ட் பண்ணலாம் இங்கெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் பார்த்திங்கன்னா கர்வே, பூம்புகார் இங்கெல்லாம் வந்து நிறையா இருக்குது. ஆய்வுகள் வந்து நிறையா பண்ணலாம். ஆர்கிடெக்சர் சைட்ஸில் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன் ஆப்கானிஸ்தானில் என்னென்ன ரிவர் வழியாக கொண்டு வந்திருப்பாங்கன்னா கௌரி அண்ட் ரோஹான்ஸ் இந்த ரிவர் வழியாக உங்களுக்கு வந்து ஒரு சிவிலைசேஷன்ஸ் வந்து ஃபார்மேஷன் பண்ணியிருப்பாங்க. கல்ச்சர் அதாவது அந்த வீட், ராகி இந்த கல்டிவேஷன்ஸ் எல்லாமே இந்த ரிவர் பேண்ட்லேருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் இன் பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா கௌரிவாலா, தொன்ட்ரை இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வழியாக கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் கல்ச்சர் லிட்ரேச்சர் வழியாக மென்ஷன் ஆகிருக்கு இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதனால இது எல்லாமே ரிலேட்டட் டு ரிலேஷன்ஷிப் இது தமிழ் சிவிலைசேஷன்ஸ்க்காக சிமிலாரிட்டிஸாக இருக்கும் மோர்லெஸ். ஓகேங்களா? இந்த பேரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா வரும். தோரணை ரிவர்ஸ் இன் பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா தோரணை. இந்த தோரணைன்றது தமிழ் லிட்ரேச்சரில் ஒரு வேர்டு, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் இன் தமிழ் சிவிலைசேஷன்ஸில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆஃப் ஹரப்பியன் கல்ச்சர். இந்த கல்ச்சர் வந்து நான் இப்போ கொடுக்குற பாயிண்ட் எல்லாமே 1900 BCயில் இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு விஷயம். அது ஆல்மோஸ்ட் லேட் ஹரப்பியனா 1700 BC எராவோட கண்டிஷன்ஸில் உங்களுக்கு வரும்.
ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்னால் ரிப்பீட்டடாக ஃப்ளட் வந்திருக்கும். தென் எக்காலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து நிறையா இந்த இதில் நடக்கும். தென் இன்னோவேஷன்ஸ் வந்து நிறையா கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரல் கமோன்மெண்ட்டி வந்து இங்கே நிறையா நடக்கும். கிளைமேட் சேஞ்சஸ் முக்கியமாக இருக்கும். டீஃபாரஸ்டேஷன்ஸ் நடந்திருக்கும். தென் எபடமிக் வந்து நிறையா நடக்குது. தென் டிக்ளைன் ஆஃப் ட்ரேட் வந்து மெசோப்பொட்டேமியாவோட ட்ரேட் பண்ணக்காட்டி நிறையா டிக்ளைன் வந்து இந்த பீரியடில் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரிப்பீட்டட் ஃப்ளட்ஸ், எக்காலஜிக்கல் சேஞ்சஸ், இன்வெஸ்டிகேஷன்ஸ், தென் நேச்சுரல் கமோடிட்டி, தென் climate changes, deforestations and epidemic, then decline of trade with Mesopotamia. இது எல்லாமே வந்து உங்களுக்கு 1900 பிசியிலேருந்து அரேபியனோட கல்ச்சர்லேருந்து கொண்டு வந்திருக்கும். அட் லாஸ்ட் இட் வில் கம்மிங் அப்பான் லேட் அரேபியன் 1700 பிசியோட முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் சொல்கிறேன் என்னென்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைவரி பிகாஸ் ஆஃப் சிவில் வார் நடந்திருக்கங்காட்டி ரைவரி நிறையா சேஞ்சஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் ஆஃப் கோர்சஸ் ஆஃப் ரிவரோட சேஞ்சஸ்னால நிறையா மாற்றங்கள் இருக்குது. தென் ஆரியன்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஆரியன்ஸ் வந்து மெயினாக வந்து ஹார்ஸஸ் வந்து இந்த பீரியட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏர்லி ஹரப்பியன் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஜிம்புன்ற ஒரு அனிமல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அட் லாஸ்ட்டில் வந்து அரியன்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸில் வந்ததுக்கப்புறம் ஹார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நிறையா டிக்ளைன் ஆகிருக்கும். அரேபியன் கல்ச்சர் வந்து டிக்ளைன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசிங்ஸ் ஆஃப் சாயில் வழியாக ஃபெர்டிலிட்டி சாயில்னாலேயே டிக்ரீசிங் பண்ணங்காட்டி அதில் கொஞ்சம் நிறையா ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஃபார்ட்ஸ் இன் ரிக்வேதா. இந்த ரிக்வேதான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது நிறையா பக்கம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஃபோர்ட்ஸ், அதை வந்து ஒரு ஃபார்ட்ஸ் வந்து அந்த ட்ரேட் பண்ணுறப்போ ஒரு ஃபோர்ட்ஸ், அந்த கோட்டைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேட்ஸ் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகும் ரிக்வேதா அந்த மெசோப்பொட்டேமியா பீரியட் வந்ததுக்கப்புறம். ஸோ அதனால் ரிக்வேதா வந்து ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடன் ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த ஆர்டிகல்ஸ் வந்து டெஸ்ட்ராய்டட் இன் ஃபயர்னால் உங்களுக்கு நிறையா அழிவுகள் வந்திருக்கும். ஸோ இதனால தான் டிக்ளைன் ஆஃப் அரேபியன் கல்ச்சர்ஸ் வந்து நடந்தது. இது வந்து 1900 பிசி பிஃபோர் காமன் எராவில் இருந்து 1700 பிசிஇ வரையிலும் உங்களுக்கு நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் செக்ஷன் எனக்கு பண்ணிங்கன்னா எனக்கு தெரிய வரும். சாரி, எனக்கு கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஏதாவது தப்பாக நான் வாச்சிருந்ததுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. இது எல்லாமே ஒரு கீவேர்ட்ஸாக தான் நான் எடுத்திருக்கேன். இதிலே நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட கிராஃப்ட்ஸ் பர்பஸஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ உள்ளே போய்ட்டு ரொம்ப டீப்பாக நம்ம படித்தோம்னா இன்னும் நிறையா இருக்குது. பட் அது எல்லாத்தையும் நான் எடுத்து போடுற அளவுக்கு என்கிட்ட டைம் இல்லை. இது ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கிறத மட்டும்தான் நான் எங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு அதில் தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு வியூஸ் வருது. பட் ஆனால் எனக்கு என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு போடுறப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ அப்கமிங்கில் எனக்கு அதை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், then thank you for watching my videos and thank you for listening my classes. Some of the important topics only I put it in this period. So if there is any mistake means kindly updated me in my comment section box. So thank you for watching my videos and thank you for supports and your supports is well motivated for my upcoming videos. Guys, thank you so much. Bye.